என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள், அதே போல இந்த அறிவிப்புக்கு கட்சிக்குள்ளேயே தொண்டர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. அருணேஷ், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்திருக்கிறது. அவர்களுக்கு 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை, யார் வேட்பாளர் என்பதை தற்பொழுது ஜி.கே. வாசன் அவர் தலைமை அலுவலகத்தில் அறிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராணிப்பேட்டை தொகுதிக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திகேயன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டவர். அதே போல ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் யுவராஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். யுவராஜாவை பொறுத்த வரைக்குமே 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் போட்டியிட்டு அவர் தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு ஈரோடு மேற்கு என்பது ஒதுக்கப்பட்டு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல ஒட்டன்சத்திரம் விடியல் சேகர் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அந்த வகையில் விடியல் சேகர் அவருக்கு ஒட்டன்சத்திரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் தான் யார் வேட்பாளர் என்பதில் நீண்ட இழுபறி இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் எம்.கே.ஆர். அசோக் குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கிள்ளியூர் தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு தென்மண்டல இளைஞர் அணியின் துணைத் தலைவராக இருந்த நிவின் சைமன் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் குறிப்பிட்டது போல சில அதிருப்திகள் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அதிருப்தி இருக்கிறது என்பதை ஜி.கே. வாசன் அவர்களும் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் விளக்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அந்த அதிருப்தி என்பது தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது தான் அது அதிருப்தியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான விளக்கத்தையும் ஜி.கே. வாசன் அளித்திருக்கிறார். ஏனென்றால் தாமரை சின்னம் ஏன் நாங்கள் பெற்றோம் என்பது கடந்த 2021 நாங்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் தாமரை சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போல எளிதான வெற்றி இருக்காது, கடுமையான போட்டி இருக்குமே என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது கூட அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் இருக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது, மக்களுடைய அதிருப்தி அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த தொகுதிகளில் எங்களால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், ராஜேஷ், ஒரு பக்கம் அமைச்சர்களுடைய தொகுதியை கேட்டு பெற்று அமைச்சர்களுக்கு எதிரான போட்டி, மறுபுறம் தங்களுடைய கட்சி தொண்டர்களுக்குள்ளேயே அதிருப்தி, இது ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாரு? கட்சி தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சூழல்ல அமைச்சருக்கு எதிரான தொகுதிகளை போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது சாத்தியமான ஒரு விஷயமா? கட்சி தொண்டர்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? இல்ல, இது குறித்து அவர் இடத்தில் கேட்கும் பொழுது கூட அவர் பதில் தெரிவித்திருந்தார். அதிருப்தி என்பது இருக்கத்தான் செய்யும். நான் ஜனநாயக முறையில் ஒரு குடும்பமாக என்னுடைய கட்சியை நடத்தி வருகிறேன். அதனால் அதில் அதிருப்தி இருப்பது உண்மைதான். அதே நேரத்தில் ஒரு சில மாவட்ட தலைவர்கள் தான் அந்த அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற தலைவர்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பலமிக்க இரு கட்சிகள், தேசிய தலைமையை ஆளக்கூடிய தேசிய பாஜக இருக்கிறது, அதே போல இங்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இருக்கிறது. இருவரும் கட்சிகள் உறுதுணையோடு நிச்சயமாக இந்த தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்சியில் இருக்கக்கூடிய சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். அது ஒவ்வொரு தேர்தலிலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அந்த வகையில் அந்த அதிருப்தியை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்ற உத்தரவாதத்தையும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. குறிப்பாக 4 அமைச்சர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. ஒட்டன்சத்திரமாக இருக்கட்டும், அதே போல ஈரோடு மேற்காகட்டும், ராணிப்பேட்டை ஆகட்டும், இப்படி அவர்கள் போட்டியிடக்கூடிய பெரும்பாலான தொகுதிகள் அமைச்சர்கள் நேரடியாக களமிறங்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பதிலையும் ஜி.கே. வாசன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சர்கள் மீதே ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்கிறது, மக்களுடைய அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக எங்களுடைய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு அவர்களுடைய ஆசையோடு எங்களுடைய வேட்பாளர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.